திமுக மீதான மக்களுடைய அதிருப்தி அது அதிமுகவுக்கு மட்டுமே வந்தாதான் இந்த எலெக்ஷன்ல அதிமுகவுக்கு லாபம். அந்த வாக்குகளை முழுவதுமாக அறுவடை பண்ணாதான் லாபம். கரெக்ட். இப்ப பலமுனை போட்டியில திமுக எதிர்ப்பு வாக்குகள் உங்களுக்கு மட்டுமே வந்து சேராம பிரிய போது இல்லையா? அந்த யதார்த்தத்தை தான் மீண்டும் மீண்டும் கேள்வியா வைக்கிறோம். நாங்க தானே எதிர்க்கிறோம். யார் எதிர்க்கிறா கார்த்திகேயன் சார் சொல்லுங்க? திமுகவை எதிர்த்து இன்னைக்கு யார் போராட்டம் தமிழ்நாட்டில் நடத்துறா சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க, நான் சொல்லல, நீங்களே சொல்லுங்க. இன்னைக்கு மின்சார கட்டணத்தை எதிர்த்து யார் போராட்டம் நடத்தி இருக்கிறா? சொத்து வரி உயர்த்தி இருக்கிறாங்களே, யார் போராட்டம் நடத்தி இருக்கிறா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தான் நடத்துறாரு. அப்ப அவருக்கு தான் வாக்கு வங்கி வரும். எல்லாரும் கட்சி ஆரம்பிக்கலாம், ஒவ்வொரு தேர்தலிலும் கட்சி வருவாங்க, மக்களை சந்திப்பாங்க. இப்போ கமலஹாசன் மக்கள் நீதி மையம் நம்பிக்கையோடு தான் வந்தாரு. அந்த நம்பிக்கை இன்னைக்கு எங்க போச்சு? மக்களுடைய நம்பிக்கையை அவர் பெற முடியல, அதனால அவருடைய நம்பிக்கை காணாம போச்சு. அதனால எல்லோரும் வரக்கூடியவர்களுக்கு அவங்களுக்கு ஜனநாயகத்தில் உரிமை இருக்கிறது. இந்த தேர்தலும் இருதுருவ அரசியல் தானா? இந்த தேர்தலில் எல்லோரும் திமுக அதிமுகங்கிற இருதுருவ அரசியல். நிச்சயமாக எத்தனை கட்சிகள் களத்திலே நின்றாலும் திமுக சர்வதிகாரம் படைத்திருக்கிற திமுகவை வீழ்த்துகிற, தேர்தல் களத்திலே வீழ்த்துகிற ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியோட தலைமையிலே நம்முடைய இருவரும் தெய்வங்களாக இருக்கக்கூடிய பாரத ரத்னா புரட்சி தலைவர் தமிழர் குலசாமி அம்மாவுடைய மறுவடிவமாக இருக்கிற புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் வீழ்த்தி காட்டுவார். அதுல எல் முனையளவும் யாருக்கு சந்தேகம் வேண்டாம். தமிழ்நாட்டு மக்கள் அதுக்கு தயாராயிட்டாங்க. அதான் கள நிலவரம். நீங்க கார்த்திகேயன் சார் வேணா, நீங்க ஊடக பிரிவுல நீங்க மிகப்பெரிய அளவில் தமிழ்நாடு முழுவதும் நெட்வொர்க் வச்சிருக்கீங்க, கிராம அளவுல வச்சிருக்கீங்க, விசாரித்து பாருங்க. நாங்க இப்ப என்ன சொல்றோம்னா, வாரிசு அரசியல்னால மிகப்பெரிய ஆளுமையே இந்த தமிழ்நாடு இழந்துருச்சு. அதுதான் நான் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர், புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் என்பதை நான் சொல்லுகிறேன். நீங்க முன்னிலைப்படுத்த அண்ணா ஒரு வாரிசை முன்னிலைப்படுத்திருந்தா கலைஞர் என்ற ஆளுமை எப்படி கிடைச்சிருக்கும்? அந்த ஆளுமை நீங்க நூற்றாண்டு கொண்டாடுறீங்களே, இப்போ நினைவு இல்லம் கொண்டாடுறீங்களே, தமிழ்நாட்டில் திரும்பிய திசையெல்லாம் சிலை திறக்கிறீங்களே, அந்த ஆளுமை வாரிசுடைய அடிப்படையில வந்ததா? அந்த ஆளுமை நீங்கள் கொண்டாடுகிற போது அவர் எப்படி வந்தார் சொல்றதும், கருணாநிதி சக்தின்னு சொன்னதும், கலைஞர் ஒரு ஆளுமைன்னு சொல்றதும் எல்லாம் ஒரே வாயாதான் இருக்கு. இல்லையே, இல்ல ஒப்பீடு. கார்த்திகேயன் சார், நீங்க திசை திருப்பாதீங்க. நான் முக்கியமான ஆழமான கருத்தை நான் சொல்றேன். இன்னைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும், இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் புரட்சி தலைவர் பாரத ரத்னா எம்ஜிஆர் அவர்கள் இது தீய சக்தி என்பது எதற்காக சொன்னார்? தலைவராக ஏற்றுக்கொண்ட, முதலமைச்சராக முன்னிலைப்படுத்திய கருணாநிதியை தீய சக்தி என்று புரட்சி தலைவர் எதற்காக சொன்னார்? தமிழ்நாடு ஒரு குடும்பத்தினுடைய ஆளுமையிலே சிக்கிவிடக்கூடாது, ஆக்டோபஸ் பிடியிலே, கருணாநிதியினுடைய குடும்பத்தினுடைய ஆக்டோபஸ் பிடியிலே சிக்கிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் தீய சக்தி என்பதை அடையாளம் காட்டினார். அதே கொள்கை, கோட்பாடு, லட்சியத்தோடு தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பயணிக்கிறது. எங்களை போன்ற சாமானிய தொண்டர்களும் அதில் பயணிக்கிறோம். உங்களுக்கு புரிதல் வேண்டும் என்பதற்காகத்தான் உங்கள் தலைவரையே நான் முன்னிறுத்தி அந்த விவரத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். இதை சாதாரணமாக நீங்கள் கடந்து விடக்கூடாது. ஒரு வாரிசு அரசியல் என்பது ஜனநாயகத்திலே மிகப்பெரிய அளவில் ஒரு படுகொலை நடந்திருக்கிறது. இதை நீங்கள் சாதாரணமாக தமிழ்நாட்டு மக்களோ ஊடக நண்பர்களோ கடந்து போய்விட முடியாது. ஏனென்றால் தமிழ்நாட்டுக்கு சேவை செய்கிற, தமிழ்நாட்டுக்கு உழைக்கிற, தமிழ்நாட்டை டிஜிட்டல் தமிழ்நாடு என்று புதிய தளத்துக்கு எடுத்து செல்லுகிற அந்த ஆளுமையை இன்றைக்கு திமுக இழந்திருக்கிறது என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய பார்வை, தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணம். வாரிசாக அரசியலுக்குள்ள வர்றாங்களோ, வாரிசு இல்லாம அரசியலுக்குள்ள வர்றாங்களோ, அவர்கள் நீண்ட நாள் தாக்கு பிடிக்க முடியாது. தனிப்பட்ட திறமையும் அறிவும் பக்குவமும் கையாளும் திறனும் இல்லைன்னா அவங்க அரசியல் களத்திலிருந்து மக்களால் அப்புறப்படுத்தப்படுவார்கள். அதனால ஒரே ஒரு எலிவேஷனே பெரிய பாதிப்பை உண்டு பண்ணிடும் அப்படின்னு நம்ம முடிவுக்கு வர வேண்டியதில்லை. அது அந்த கட்சியுடைய நலன் சார்ந்தது, தமிழ்நாட்டின் நலன் சார்ந்ததாக நீங்க பார்க்குறீங்க. ஆனா அது முடிவு மக்கள் கையில தானே இருக்கு. நிச்சயமா முடிவு மக்கள் கையில் இருக்கு. ஆனா இந்த மக்களுக்கு விழிப்புணர்வை ஊட்ட வேண்டிய பொறுப்பு உங்களை போன்ற ஊடகங்களுக்கு இருக்கிறது. எங்களுக்கு இருப்பதை போல உங்களுக்கும் இருக்கிறது. ஏனென்றால் தமிழ்நாடு இழந்து விடக்கூடாது. மக்களுக்கு பொதுநலத்தோடு சுயநலம் இல்லாமல் உழைக்கக்கூடிய ஆளுமையை இழந்து விடக்கூடாது. இது போன்ற முன்னுதாரணங்களால் என்பதுதான்
அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய லட்சியம் கோட்பாடு.